வணக்கம் நண்பர்களே. இந்த மே மாதம் கோடை வெயிலைப் போலவே மீன ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுடைய வாழ்வில் மாற்றங்கள் அப்படிங்கிறது அனல் பறக்க தொடங்குனே சொல்லாங்க. ராசிநாதன் குரு பகவானுடைய அன்பான கனிவான பார்வையும் ஜென்ம சனியின் படிப்பினைகளும் சோதனைகளும் ஒரு சேர பயணிக்கக்கூடிய இந்த மே மாதம் மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கும் பெண்களுக்கும் மாணவர்களுக்கும் இது ஒரு நல்ல பொறுப்புகளையும் அறிவுரைகளையும் புத்தி கூர்மையும் தரப்போன்னு சொல்லலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய அனைத்து ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கும், குறிப்பாக பெண்களினுடைய மன உறுதிக்கும், எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய மாணவனுடைய கல்வித்திறனுக்கும் கிரகங்கள் என்ன மாதிரியான நன்மைகளை, என்ன மாதிரியான அறிவுரைகளை சிக்னலாக கொடுக்க போகுது. சவால்களை சாதனையாக மாற்ற இந்த மே மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய மாற்றங்கள் என்ன, எடுக்க வேண்டிய முடிவுகள் என்ன, கிரகநிலைகள் அடிப்படையில் இந்த மே மாதம் என்ன மாதிரியான பலன்களை ரேவதி நட்சத்திர நண்பர்கள் பெறப்போகிறீங்க அப்படிங்கிறத இன்றைய பதிவில் நாம் சிறப்பு பதிவாக நாம் பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதம் மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு முதல்ல கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அதாவது உங்கள் ராசிநாதன் குரு பகவான் ஜூன் மாதம் மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடையக்கூடிய இந்த காலம், அதே போல் மே மாதம் ரிஷப ராசி 3ஆம் வீட்டில் கடைசியில் கடைசி பாதத்தில் இருக்கார். சனி பகவான் உங்கள் ராசியில் 7.5 சனியினுடைய ஜென்ம சனி காலமாக இருக்கார். ராகு மற்றும் கேது பகவான் கும்பராசியிலும் 12ஆம் வீட்டில், கேது பகவான் சிம்ம ராசியில் 6ஆம் வீட்டில் இருக்காங்க. சூரிய பகவான் முதல் 2 வாரங்கள் மேசத்திலும், மறுபடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் 3ஆம் வீட்டில் இருக்கார். இந்த முக்கியமான கிரகநிலைகள் இதுபோல் இருக்க மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மே மாதம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல தொழில் மற்றும் வியாபாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா நமக்கு வருமானத்தை, வாழ்வாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடியது தொழில் மற்றும் வியாபாரம் தான். இதில் சவால்கள் என்ன இருக்குது அப்படின்னு முதல்ல பார்க்கும்போது, இது ஜென்ம சனி காலம் அப்படிங்கிறனால நல்லதே நடந்தாலும் நம் மனநிலை அதை ஒரு மாதிரி நெகட்டிவாக தான் காட்டும் அப்படிங்கிற காலம் இந்த காலம். ஜென்ம சனியினுடைய ஆதிக்கம் அதிக அளவில் இருக்கக்கூடிய இந்த காலம் அப்படிங்கிறது அதிக பொறுப்புகள், அதிக பணிச்சுமைகள் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். எப்போ ரெகுலராக பண்ணுற வேலை தான், ஆனால் மன நிம்மதி இல்லாமல் செய்யும்போது அது கடின உழைப்பாக தோன்றக்கூடிய காலமாக அந்த காலம் இருக்கும். எவ்வளவு தான் ரிஸ்க் எடுத்து வேலை பண்ணாலுமே அது குடும்பத்துலேயும் சரி, வேலை செய்யக்கூடிய இடத்துலையுமே நமக்கான அங்கீகாரம், மரியாதை இதெல்லாமே கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் அப்படிங்கிறது நிறையாவே இருக்கும். இதில் வெற்றியான சுச்சுவேஷன் அப்படின்னு பார்க்கும்போது, மாதத்தினுடைய 2ஆம் பாதியில் சூரிய பகவான் 3ஆம் வீட்டிற்கு பயிற்சியாகி வரும்போது உங்களுடைய தைரியம், தன்னம்பிக்கை, பெண்டிங்கில் இருந்த அத்தனை வேலையும் செஞ்சு முடிக்கக்கூடிய அந்த ஒரு மன எழுச்சி அப்படிங்கிறது உருவாகும். நம்மளை பற்றி நல்லவங்க கெட்டவங்க எது சொன்னாலும் சரி, நல்லதாவோ கெட்டதாவோ யாரோ என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க, நம்ம செய்ய வேண்டியதை சிறப்பாக செய்யும் அப்படிங்கக்கூடிய அந்த மனநிலையே இந்த 2ஆம் வாரத்துக்கு மேலே தான் வருது. வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு என்னதான் போட்டி இருந்துச்சு அப்படின்னாலுமே, கேது பகவான் 6ஆம் இடத்திற்கு வரக்கூடிய இந்த காலம் எதிரிகளை வெல்லக்கூடிய சக்தி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் எதிரிகளினுடைய மூமெண்ட் என்ன, அவங்க பிஸ்னஸில் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க, அவங்களால நம்ம பிஸ்னஸ் எப்படி கெடுது, இதிலிருந்து நாம் எப்படி மீண்டு வர்றது, இந்த மாதிரியான ஒரு ப்ரெசன்ட் ஆஃப் மைண்டோடு யோசிக்கக்கூடிய அந்த சக்தியை கேது பகவான் தராரு. கேது பகவான் ஞானத்திற்கான அதிபதி. இந்த தொழிலுக்கான ஞானம், படிப்புக்கான ஞானம், குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய ஞானம், பொருளாதாரத்தை, வருமானத்தை அதிகப்படுத்துவது அப்படிங்கிறதுக்கான ஞானம் அத்தனையுமே கொடுக்கக்கூடிய இடத்தில் இவர் இருக்கார். இந்த காலம் அப்படிங்கிறது நிதிநிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல செலவுகள் என்ன அப்படின்னு பார்த்தா 12ஆம் இடத்தில் ராகு இருக்கார். இவர் என்ன செய்கிறாரு, தேவையற்ற வீண் செலவு, முக்கியமாக மருத்துவ செலவு அல்லது சுப விரயங்கள், வீடு கட்டலாம், இடம் வாங்கலாம், குழந்தைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, காலேஜ் ஃபீஸ் கட்டுறது, இந்த மாதிரியான சுப விரயங்களை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கார். இதில் வருமானம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் மாதத்தில் முதல் பாதி, முதல் வாரம், 2ஆம் வாரம் இதில் பார்த்திங்கன்னா வருமானம் சூப்பராக இருக்கும், பொருளாதார நிலை நல்லா இருக்கும். நிலுவையில் உங்களுக்கு வர வேண்டிய பண வரவுகள் உங்கள் கைக்கு சேரும். உங்களுக்கு வர வேண்டிய பணம் மட்டும் இல்லை, கடன் கேட்டிருப்பீங்க, லோன் எதிர்பார்த்துருப்பீங்க, அல்லது ஏதாவது சரக்குகள் விற்று வர வேண்டிய பணம், இதெல்லாமே வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது முதல் 2 வாரம் அற்புதமாக இருக்கும். இது நமக்கு சேமிப்பு அல்லது அந்த பணத்தை பத்திரமா பார்த்துக்கிறது, இதெல்லாமே நீங்கள் பண்ணிக்கணும். ஏன்னா 3ஆம் வாரம், 4ஆம் வாரம் ஒரு வேளை சரியில்லைனா கூட இதை வச்சு நீங்கள் மேனேஜ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். முதலீடு அப்படின்னு பார்க்கும்போது இது ஜென்மசனி காலங்களால் பெரிய அளவில் தேவையற்ற முதலீடு
அதில் வந்து அந்த பிஸ்னஸில் நமக்கு தெரியாத பிஸ்னஸில் கொண்டு போய் முதலீடு செய்வது எல்லாமே தவிர்க்கணும். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டு அல்லது ரியல் எஸ்டேட்டு ஆன்லைன் சார்ந்த பிஸ்னஸில் பெரிய அளவில் வந்து தெரியாதவங்களை நம்பி முதலீடுகளை போடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யோசித்து பண்ணணும். அதாவது பெரிய ரிஸ்க் வந்து எடுக்கிறத இந்த காலத்தில் தவிர்க்கணும். பொதுவாகவே சனி திசை முடிவு வரைக்கும் புதிய முதலீடு பெரிய முதலீடு இது எல்லாமே தவிர்க்கிறது நல்லது. குடும்பம் மற்றும் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்க்கும்போது ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட நீங்கள் பேசுகிற போது நிதானமாக பேசணும். தேவையற்றதை பேசக்கூடாது. அதாவது அவங்க ஏதாவது கோபம் மூட்டும்படியோ அல்லது வந்து முக்கியமான முடிவுகள் சொல்லும்போதோ நீங்கள் வந்து காது கொடுத்து கேட்டு அதுக்கு நிதானமாக ரியாக்ட் பண்ணுறது, சரியான பதில் சொல்கிறது எல்லாமே பண்ணணும். தேவையில்லாத விவாதங்கள் வந்து ஃபேமிலிக்குள்ளே மனக்கசப்பை உண்டாக்கும். ஏன்னா சனி பகவான் இருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது அது மன அழுத்தம், மனம் சார்ந்த பிரச்சனைகளை வந்து கொடுப்பார். அப்படிங்கிறனால மனக்கசப்பை உண்டாக்கும். அப்படிங்கிறனால கவனமாக இருக்கணும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ரிலேஷன்ஷிப் விஷயங்களில் நிதான போக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கும். ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது திருமணத்தில் முடியக்கூடிய சாதகமான சூழ்நிலை உருவாகும். ஒரு சில பேருக்கு வந்து முழுசாகவே வந்து பிரேக்கப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் பொறுமையாக எதையும் ஹேண்டில் பண்ணும்போது அதிலிருந்து நீங்கள் தவிர்க்க முடியும். உடன் பிறந்தவர்கள் அப்படிங்கிறனுடைய நிலையை பார்க்கும்போது, கூட பிறந்தவர்களுடைய நிலை அப்படின்னு பார்க்கும்போது, இதுவரை இருந்து வந்த அந்த மனக்கசப்புகள் எல்லாமே இந்த மே மாதம் 3ஆம் மற்றும் 4ஆம் வாரத்திற்கு பிறகு ஒரு சகஜ நிலைக்கு வரும். அதாவது இப்போ நார்மலாக வந்து சண்டையாக இருந்தாலுமே ஏதோ பரவாயில்லைன்னு பேசிகிட்டு இருப்போம். ஆனால் மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டு தான் இருக்கும். இது வந்து சரியாகக்கூடிய காலமாக இந்த மே மாதம் 3ஆம் மற்றும் 4ஆம் வாரம் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ரேவதி நட்சத்திர நண்பர்கள் உங்களால் உங்கள் சகோதரர்களுக்கு நன்மை, சகோதரர்களால் உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த 3ஆம் வாரம் 4ஆம் வாரம் உங்களுக்கு இருக்கும். அடுத்ததாக சகோதரிகளுக்கான பலன் அப்படின்னு பார்க்கும்போது ஜென்மசனியுடைய தாக்கம் இருக்கிறனால குடும்ப பொறுப்புகள் உங்களுக்கு கூடுதலாக இருக்கிற மாதிரி இருக்கும். வீட்டு வேலை, வீட்டு பிஸ்னஸ்ன்னு சொல்லி ஒரு சின்ன சின்ன மாற்றங்களை செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். அதாவது சமையலறையில் ஆரம்பித்து பிஸ்னஸ் வரைக்கும் மாற்றங்கள் செய்யக்கூடிய காலமாக அந்த காலம் இருக்கும். சொந்தக்காரன்கிட்ட பேசும்போது ரொம்ப நிதானமாக பேசுங்க. வேலை செய்யக்கூடிய சகோதரிகள் உங்களுக்கான கடின உழைப்புக்கான பலன் அப்படிங்கிறது இந்த 3ஆம் வாரம் 4ஆம் வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். சூரிய பகவான் 3ஆம் இடத்திற்கு மாறும்போது உங்களுடைய பேச்சுக்கு மட்டும் இல்லை, செய்யக்கூடிய கடின உழைப்புக்கும் மதிப்பும் மரியாதையும் கூடும். புதியதாக வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு நீங்கள் நினைத்த வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சில சகோதரிகளுக்கு அரசு சார்ந்த வேலை கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் கைக்கு வரக்கூடிய வருமானம் வந்த வேகத்தில் செலவாகக்கூடிய காலமாக இருக்கும். காரணம் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் அப்படி. குறிப்பாக பிள்ளைகளுடைய கல்வி செலவு, சுபகாரியம்னு சொல்லி செலவிடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சிக்கனத்தை கடைபிடிப்பது இனிவரும் காலங்களுக்கு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அப்படின்னால பார்த்துக்குங்க. சகோதரிகளுக்கான ஆரோக்கியம்னு பார்க்கும்போது எலும்பு மற்றும் மூட்டு தொடர்பான வலியெல்லாம் இருக்கும். கால்சியம் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்வது, நீங்கள் செய்யக்கூடிய அளவுக்கு போதுமான ஓய்வு எடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதம் மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இது வந்து சவால்களையும் அதே நேரத்தில் வந்து முன்னேற்றத்தையும் ஒரு நல்ல படிப்பினையும் கொடுக்கக்கூடிய மாதமாக மே மாதம் மாணவர்களுக்கு இருக்கும். 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ஆரம்பத்தில் உங்களுக்கு கவனச்சிதறல்கள் இருந்தாலுமே ராசிநாதன் குரு பகவானுடைய பார்வை பலம் அப்படிங்கிறது படிப்பில் வந்து கவனத்தை கொண்டு வருவார். குறிப்பாக உயர்கல்வியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, படித்து வேலை தேடிக்கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அரசு மற்றும் வங்கி தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு, அதாவது பேங்க் எக்ஸாமு, கவர்மெண்ட் ஜாப்புக்கான எக்ஸாமு, இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமு இது எல்லாமே எழுதும்போது 2ஆம் பாதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குட் நியூஸ் நிறையா வரும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் கடினமான பாடங்களையும் எளிதில் புரிய வைப்பார். அதற்கான ஆற்றலை வந்து கொடுப்பார். உங்கள் கல்வி வளர்ச்சிக்கு உங்களுடைய பெற்றோர்கள், ஆசிரியனுடைய ஆலோசனை வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவனுடைய ஆதரவு அப்படிங்கிறது மனசுக்கு வந்து ஒரு தைரியத்தை கொடுக்கும். எப்படியும் ஜெயிச்சிடலாம், கூடுறவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. குறிப்பாக விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் அதிகமாக பயிற்சி மேற்கொள்கிற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன சின்ன காயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது நீங்கள் விளையாடும்போது கவனமாக இருக்க வேண்டிய காலமாக இந்த காலம் இருக்கும். இதில் கவனிக்க வேண்டியது அப்படின்னு பார்க்கும்போது பெண்கள் மற்றும் மாணவர்களுக்கு பொறுமை இந்த மாதத்தின் தாரக மந்திரமாக பெண்களுக்கு இருக்கணும். தேவையற்ற விவாதங்களை, வாக்குவாதங்களை தவிர்ப்பது மன அமைதிக்கு நல்லது. மாணவர்களுக்குன்னு பார்த்தா நீங்கள் நிறைய ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் ஃபோனில் சமூக வலைதளத்தினுடைய பயன்பாட்டை குறைத்து கொண்டு படிப்பதற்கான நேரத்தை நீங்கள் திட்டமிட்டு ஒதுக்கும்போது பெரிய வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். மாணவர்கள் புதன்கிழமைகள் வரக்கூடிய ஹைகிரீவர் மற்றும் சரஸ்வதி தேவியினுடைய வழிபாடு கல்வியில் தெளிவு மற்றும் முன்னேற்றத்தை கொடுக்கும். சகோதரிகளுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமியினுடைய வழிபாடு அப்படிங்கிறது பொருளாதார சிக்கலை தீர்க்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். அப்படிங்கிறனால இதை நீங்கள் வழிபாட்டாக ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் சோர்வு, கால் வலி இது மாதிரியான உபாதைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது.
சரியான நேரத்திற்கு அளவான உணவு உட்கொள்வது ரொம்ப அவசியம். தூக்கமின்மை பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த மாதம் சனிக்கிழமைகளில் சிவபெருமான் கோயிலுக்கு வில்வ இலையில் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யும்போது, அங்கே இருக்கக்கூடிய சனி பகவானை வழிபாடு செய்யும்போது 7.5 சனியினுடைய தாக்கத்தை சிவபெருமான் குறைப்பார். வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்களை கொடுத்து அர்ச்சனை செய்து 2 நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது ரொம்ப ரொம்ப மேன்மை அப்படிங்கிறது கிடைக்கும். பரிகாரம்னு பார்க்கும்போது ஏழை எளியவர்களுக்கு தயிர் சாதம், மஞ்சள் நிற சாதம் இதை உங்களால் முடிந்த அளவு தானமாக கொடுக்கும்போது மன அமைதி ஏற்படும். வாழ்க்கையை பற்றிய தெளிவான புரிதல் அப்படிங்கிறது நிறையாவே இருக்கும். இதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, இந்த மே மாதம் ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு பொறுமையாக இருக்கும்போது நீங்கள் செய்ய வேண்டிய பொறுமை மற்றும் திட்டமிடல் இந்த ரெண்டுமே பெரிய வெற்றியை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். அப்படிங்கிறனால உங்களுக்கு சனி திசை காலம் அப்படின்னாலுமே ஒரு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கக்கூடிய காலமாகவும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்குது. அதை யூஸ் பண்ணிக்கங்க நண்பர்களே. இந்த பதிவு ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கான மே மாதத்திற்கான பதிவாக இந்த பதிவு நான் போட்டிருக்கேன். இந்த பதிவு வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாகவும் இந்த மாதத்தை எப்படி திட்டமிடணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நம்பிக்கையும் கொடுத்துருக்கோம் நான் நம்புகிறேன். பதிவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க. இது என்னதான் பொது பலனாக கோச்சார பலனாக இருந்தாலுமே ஒரு என்னதான் நியரஸ்ட் இருந்துச்சுனாலுமே முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் மறக்காமல் நீங்கள் செக் பண்ணிக்கங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதுபோல் ஒரு அற்புதமான பதிவோடு நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.